ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்ணில் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமா? வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். கர்த்தர் நினைத்திருக்கிறார் நாம் எல்லாவற்றிலும் தகுதியற்றவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தகுதியாக்கும்படியாக அவரே இறங்கி வந்து காரியத்தை வாய்க்க செய்திருக்கப்படினால ஒரு 2 நிமிஷம் மாத்த நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமா? உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும். அவர் காரியத்தை வாய்க்கப்படட்டும். அவர் காரியத்தை வாய்க்கப்படட்டும். நல்ல வாய் நிறைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் நிறைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெட்கப்படாம கர்த்தரை ஸ்தோத்திரங்க. அட்மாஸ்பியர் மாறட்டும். அட்மாஸ்பியர் மாறட்டும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல அதனுடைய கொம்பை கத்து உயர்த்தப்படுகிறாங்க. சபைகளின் கொம்பு உயரப்படட்டும். குடும்பங்களின் கொம்பு உயரப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சாமுவேல் கொண்டு கர்த்தர் தாவீதின் மேல ஊற்றின அந்த ராஜரீக அபிஷேகத்தின் எண்ணெயை இன்னைக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு சபைகள் மேல எல்லாமே ஊற்றப்படுவதாக. ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. எல்லா கட்டுகளும் சாபம் அளிக்கப்பட்டு தேவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மீண்டும் ஒரு காரியத்தை வாய்க்கப்படுகிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி நம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆபிரகாம் யாரா இருக்கிற வேதாகமத்துல விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பவுமே அவர் எடுத்தோடனே விசுவாசத்தின் தகப்பன் ஆகவில்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பவுமே ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. வானத்தின் நட்சத்திரத்துல பார், கடல் மண்ணை பார், இதே போல சந்ததியை மாற்று என்று சொன்ன பொழுது அவனுக்குள்ளாக நம்பிக்கை இருந்ததோ தவிர்த்து அந்த அளவுக்கு விசுவாசம் பெருசா இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இப்பதான் கர்த்தர் ரொம்ப கவனிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு ஆபிரகாம கர்த்தர் கன்வின்ஸ் பண்ணி. ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப சொல்றது வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். அவருடைய மனசை புரிஞ்சு அவன் லெவல்ல இறங்கும்படியாக ஆபிரகாம் கன்வின்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். கன்வின்ஸ் பண்றாரு. அவனை சம்மதிக்க பண்ணுகிறார். என்னால முடியும் நீ நம்பு, என்னால முடியும் நீ நம்பு அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 1000 முறை சொல்லி பார்த்தார். 1000 வாக்குத்தத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல ஆபிரகாம் மனசுல. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாட்கள்ல என்ன ஆகும்னா லீகல். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. என்னதுங்க? லீகல். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை என்ன செஞ்சிருவாங்கன்னா காளையை வெட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வெட்டி காளையை வெட்டிட்டா அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா காலையில வெட்டியாச்சு, நீ நம்ம 2 பேரும் செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், ஒப்பந்தம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நம்ம வீடு வாங்கணும் பத்திரத்துல கையெழுத்து போடுறோம் பாத்தீங்களா? ஆமென். ஆமா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தா என்ன செஞ்சிடறோம், பத்திரத்துல கையெழுத்து வாங்கின பிறகு என்ன செய்யறோம், அது உரிமை கொண்டாடுறோம். பாத்துக்கோங்க. எனக்கு பத்திரத்தை கைய வாங்கின பிறகு நமக்கு என்ன வருது, ஒரு ஜில்மாரா வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வெறும் வார்த்தைகளுக்கு இந்த வீட்டை கொடுத்துறேன்னா அது என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. என்ன செய்யல, பத்துல. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு இப்ப புரியுதுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லும் போது அவனால என்ன செய்ய முடியல, அது கேட்கும் போது சந்தோஷமா இருக்க தவிர்த்து அவன் தனியா போகும்போது அது ஜில்மாரா வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அந்த சொந்தம் கொண்டாட முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. இதை கர்த்தர் புரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் விசுவாசின் தகப்பனாய் ஆபிரகாமே ஆகவில்லை, கர்த்தர் தான் ஆபிரகாம் விசுவாசின் தகப்பனா மாத்தினார். ஹல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹல்லேலூயா. ஆமென். அதனால கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஆமென், வாக்குத்தத்தம் இருக்கு ஆண்டவரே, ஆனா உடன்படிக்கை அந்த லீகலா பண்ண அந்த பத்திர பதிவு இல்ல. அப்புறம் ஆண்டவர் காலையில வரவழைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். 2ஆய் பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்ற ஆபிரகாமை கூப்பிட்டு காலைய 2 என்ன செய்ய, பிளந்து போடு, எல்லாத்தையும் தகர்த்து போடு. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்குள்ளாக நீ போக வேண்டாம், நானே போறேன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி இந்த வசனத்துல பாருங்க, யார் மேல சத்தியம் பண்றாரு வாக்குத்தத்தத்தை நான் செய்வேன்னு சொல்லி, யார் மேல சத்தியம் பண்றார் ஆண்டவர்? ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன சொன்னாலும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்றதுக்கு தேடுறாரு. அந்த பூமியை தேடுறாரு, மலையை பாக்குறாரு, பெரிய பெரிய இடங்களை பாக்குறாரு, நிலத்தை பாக்குறாரு, காற்றை பாக்குறாரு, மண்ணை பாக்குறாரு. எதுவுமே அவருக்கு ஏதுவா இல்லாதபடினால அந்த சத்தியத்தை தம்முடைய தலைமையில தூக்கி வைத்து என் மேல சத்தியமா சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார்.
ஹalleluya 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 ஆமென். இதெல்லாம் பார்த்த பிறகு ஆபிரகாம் விசுவாசின் தகப்பனா மாறுவானா மாற மாட்டாரா? ஆபிரகாம் இல்ல, நீங்க நாளைக்கு கூட மாறிடுவோம். ஹalleluya ஹalleluya ஆமென். வாக்குத்தத்தை சொல்கிறவர் மாத்திரமல்ல, அதை நம்பும் பண்ணும்படியாக, உன் மனசை கன்வின்ஸ் பண்ணும்படியாக அந்த லெவலுக்கு இறங்கி கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தையும் ஆமென், அது வெறும் வார்த்தை அல்ல, அது தன் மீது ஆணையிட்டு அது உன்னை நம்ப பண்ணும்படியாக, கன்வின்ஸ் பண்ணும்படியாக கர்த்தர் அந்த நாள்ல சபைக்குள்ள கர்த்தரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. போன வாரம் வந்திருக்க மாட்டீங்க, முந்தின வந்திருக்க மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு வரும்படி கர்த்தர் வைத்த நோக்கம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன், இது என் மேல சத்தியம் என்பதை சொல்வதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உன்னை கட்டி கர்த்தர் உள்ள கொண்டு வந்திருக்கார். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹalleluya 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 ஆமென். சோ கர்த்தர் கன்வின்ஸ் பண்ணினார் ஆபிரகாம. ஹalleluya ஆமென். பின்னாடியே போனாரு ஆபிரகாம், பின்னாடியே போனாரா, நம்ப வச்சாரு. ஹalleluya ஆமென். ஆண்டவர் மேல சத்தியம் பண்ண உடனே ஆபிரகாம் நடுங்கி போயிட்டு 100 வயசு ஆன பிறகும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படியே இருந்தது பாருங்க. ஹalleluya ஆமென். அப்ப வசனம் சொல்கிறது 100 வயசுல ஆபிரகாம் பிள்ளை பெற்றான். ஹalleluya 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 ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, அப்பனா எனக்கு 100 வயசா இல்ல, இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார். ஹalleluya ஆமென். நம்ப பண்ணுற தகப்பன் நமக்கு உண்டு. ஹalleluya ஆமென். விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றினது நம்முடைய தகப்பனே. ஹalleluya 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 ஆமென். இறங்கி வந்து ஆபிரகாமின் லாங்குவேஜ்ல பேசுறாரு. ஹalleluya ஆமென். லீகல் உடன்படிக்கை பண்ணுகிறார், சட்ட திட்டத்துக்கு உள்ள வந்து அவர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya ஆமென். அதே அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. ஹalleluya ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க தாமால கை சத்தியம் பண்ணிட்டு நிச்சயமாகவே இந்த வசனம் எப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு பாருங்க, எவ்வளவு சவுண்டா சொல்லியிருப்பாரு, எவ்வளவு கத்தி சொல்லியிருப்பாரு. ஹalleluya ஆமென். எவ்வளவு அழுகையோட சொல்லியிருப்பாரு. தான் மேல ஆணையிடுறாரு மனுஷனுக்காக. வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தர் யார் மேல சத்தியம் பண்றாரு? தான் மேல கைய வச்சு. யாருக்கு முன்னாடி? அவன் இத்தூண்டி இருப்பாரு. ஹalleluya ஆமென். இத்தூண்டி இருப்பாரு ஆபிரகாம். ஆண்டவர் எவ்வளவு பெருசு இருப்பாரு, மலை மாதிரி பெருசா இருந்துகிட்டு தான் மேல கைய வச்சு என்ன செய்யறாரு, சத்தியம் பண்ணி அவனை நம்ப வைக்கிறாரு. ஹalleluya 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 ஆமென். எத்தனை பேர் 4 மாடி போயிருக்கீங்க? வெரி குட். நான் சொல்லுங்க, 4 மாடி போயிட்டு ஒண்ணுமே பெருசா நடந்திருக்காது பாருங்க, ஜெபமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஹால்ல போய் உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துரும். ஹalleluya ஆமென். கைவலி கால்வலியோட நீங்க போய் உட்கார்ந்து இருப்பீங்க, ஜெபம் பண்ணி முடிச்சா கைவலி கால்வலி போயிடும். ஹalleluya ஹalleluya ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் குறையா சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பாப்போமே. 4 மாவடி போனங்காட்டிக்கு உங்களுக்கு சுகமாகல, நீங்க 4 மாவடி போனங்காட்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பிரசன்னத்தை உணரும்படியாக உங்க மனசை நீங்க திறந்து கொடுக்குறீங்க. ஹalleluya ஆமென். அந்த பிரசன்னம் உங்களுக்கு வந்தோடனே அது வியாதியை தேடும். இந்த பிரச்சனை என்ன பண்ணும்? மரணத்தை தேடுமா, மரணத்தை தேடி மரணத்தை வேட்டையாடுமா. ஆமென் சொல்லுங்க பாப்போமே. வியாதியை தேடி வியாதியை வேட்டையாடுமா, அதுதான் தேவ பிரசனம். ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹalleluya ஆமென். இந்த பிரசனத்தை நீங்க சபையில உணர்ந்திருக்கலாம். ஹalleluya ஆமென். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வாரம் முழுவதும் இந்த தெய்வ ரகமான பிரசனத்தை உங்க வீட்டுக்குள்ள நீங்க உணரணும். ஹalleluya ஆமென். உங்க தனிப்பட்ட வீட்டுல கதவை சாத்திட்டு, ஆண்டவரே நீங்களே கொண்டிருக்கீங்க, உங்க பிரசனத்தை உணரும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசனம் உனக்குள்ளாக வரும்பொழுது வீட்டுக்குள்ள ஜீவனை நீங்க பார்ப்பீங்க. உங்க வீட்டுக்கு என்ன வரும்? ஜீவன் வரும், the life வரும், வாழ்வு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஹalleluya. 18வது வசனத்தை வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. ஆமென். 2 மாறாத விசேஷங்கள். அது 2 மாறாத விஷயம். ஒண்ணு வந்து வாக்குத்தத்தம், ஒண்ணு வந்து எல்லாரும் சொல்லுங்க, ஒண்ணு வந்து வாக்குத்தத்தம், இன்னொன்னு ஆண்டவர் மேல சத்தியம் பண்ணது, உன்னை கன்வின்ஸ் பண்ணது. ஹalleluya ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே.
கர்த்தர் மேல ஆணையிட்டது. அல்லேலூயா. ரெண்டு விஷயங்கள் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கேட்கும் போது உங்க மனசுக்குள்ள என்ன வருதுங்க? ஆறுதல் உண்டாகும்படிக்கு. என்ன உண்டாகும்படிக்கு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டாகும்படி? ஆறுதல் உண்டாகும்படிக்கு. அப்பா, அல்லேலூயா. எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் பேசாத ஒரு சத்தம் வருகிறது உன்னை நோக்கி. உன் வாழ்க்கை மாறும். இது தேவன் பேரில் ஆணையிட்டு இருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே.